கடவுளின் அன்பிலும் திருக்குடும்பத்தின் பாதுகாப்பிலும் புத்தாண்டை வரவேற்போம். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, புத்தாண்டு விழா திருப்பலியை சிறப்பிக்க சமூகம் தந்திருக்கும் அருட்தந்தையர் அருட்சகோதரிகள் அனைத்து இறை மக்களுக்காகவும் புத்தாண்டு விழா நல்வாழ்த்துக்கள் கூறி இறைவேண்டுதல் புரிய அன்புடன் அழைக்கின்றோம்.
2024 இருந்து 2020 ஆண்டு ஜூபிலி ஆண்டின் பயணிக்க இருக்கும் நாம் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறி ஆண்டவரின் ஆசீருடன் புதிய ஆண்டை தொடங்குவோம். காரிருளில் இருந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டனர் என்ற இறைவாக்கினர் எசாயாவின் கூற்றுப்படி புதிய ஆண்டில் இயேசு விரும்பிய அன்பும் அமைதியும் வளமான வாழ்வும் அனைத்து மக்களுக்கும் கிடைத்திட வேண்டும். உலகெங்கும் அமைதியின் நாளான கொண்டாடப்படும் புத்தாண்டில் அனைத்து மக்களின் மனங்களும் மகிழ்ச்சி காண வேண்டும். ஏழை எளியவர்கள் வாழ்வில் வளமும், போர்கள், இயற்கையின் சீற்றங்கள், விபத்துக்களில் இருந்து பாதுகாப்பும் மக்களுக்கு கிடைத்திட வேண்டுமென்றும் கடவுளின் மீட்பு திட்டத்திற்கு துணை நின்ற அன்னை மரியாவும் மீட்படைய தன்னையே கையளித்து நின்ற இயேசுவும் நம்மை வழிநடத்துவார்கள் என்ற நம்பிக்கையில் தொடரும் பக்தி திருப்பலியில் பக்தியுடன் இணைந்து கொள்வோம். பாந்த சகோதரங்களே, ஒரு கணம் இந்த வேளையிலே நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய அன்பை இந்த வருடம் முழுவதும் நாங்கள் சுவைத்திருக்கின்றோம், அனுபவித்திருக்கின்றோம். அவர் எங்களோடு பயணித்திருக்கின்றார், எங்களுக்கு உடனிருந்து எங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கி இருக்கின்றார், எங்களை நோய் துன்பங்கள் ஆபத்துக்களிலிருந்து பாதுகாத்திருக்கின்றார். பல மக்கள் எங்களோடு வாழ்ந்தவர்கள் என்று இல்லை. இந்த 2024 ஆண்டு தொடங்குகின்ற போது இருந்த மனிதர்கள் இந்த வருடத்தினுடைய இறுதியிலே எங்களோடு இல்லை. ஆனால் எங்களை இந்த நிமிடம் வரை ஆண்டவர் வழிநடத்துகின்றார். ஆகவே ஒரு கணம் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஆண்டவருடைய அன்பை எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்தும் பெற்றுக்கொள்ள இந்த பலியிலே மன்றாடிக்கொள்வோம். குறிப்பாக திருப்பலியை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக உள்ளத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அன்பை, ஆசிரை, அருளை, பாதுகாப்பை இறைவன் தந்தமைக்காக நன்றி சொல்லுவோம். வல்லமை மிக்க ஆண்டவரே, கடந்து செல்லுகின்ற இந்த நாள் உம்முடைய வல்லமையின் அருளின் ஆண்டாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். உம்முடைய வல்லமையினுடைய அருளை நாங்கள் உணர்கின்றோம். இந்த இரவு பொழுதிலே இந்த வருடம் முழுவதும் எங்களை வழிநடத்தி வந்து இந்த நிமிடங்களிலே நீர் எங்களோடு இருக்கின்றீர். உம்முடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றுக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். தகப்பனே, உம்முடைய அருளையும் ஆசிரையும் தொடர்ந்தும் எங்களோடு இருத்திக் கொள்வீராக. வாழ்க புனித அன்னையே, விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் என்றும் ஆளும் அரசரை பெற்றெடுத்தவர் நீரே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுக்களே, பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பிறக்க இருக்கின்ற 2025 ஆண்டு இந்த பலிக்கு இந்த ஆண்டு ஆரம்ப நாளாகிய இந்த பலியிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். குறிப்பாக இன்றைய நாளிலே, இந்த ஆண்டினுடைய தொடக்க நாளிலே திருச்சபையானது அன்னை மரியாளை கடவுளுடைய தாய் என்று சொல்லி எங்களுக்கு தருகின்றது. ஆகவே அன்னை மரியாளை கடவுளின் தாய் என்கின்ற அந்த கோட்பாட்டை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கற்றுக்கொள்ளவும், இந்த வருடம் முழுவதும் அன்னையினுடைய ஆசிரையும் அருளையும் அவளுடைய பருந்து பேசுதலால் எங்களுடைய வாழ்க்கையை கிடைக்கின்ற அற்புதமான காரியங்களையும் இந்த வேளையிலே நாங்கள் நினைத்துக் கொள்வோம். அன்னை மரியாளிடம் எங்களுடைய ஒப்பு கொடுத்து அன்னை மரியாள் இந்த வருடம் முழுவதும் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லியும், எங்களுடைய விண்ணப்பங்கள், எங்களுடைய வேண்டுதல்கள், எங்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்திலும் அன்னையானவள் தன்னுடைய பருந்து பேசுதலால் அனைத்தையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடி கொள்வோம். ஆகவே இந்த ஜூபிலி ஆண்டிலே ஆண்டவருடைய அற்புதமான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே கண்டுகளிக்க, அவருடைய அற்புதமான செயல்களை எங்களுடைய வாழ்க்கையிலே உணர இறை ஆசிர் கேட்டு மன்றாடி கொள்வோம். தூயமறை நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய இயலாமைகள், பலவீனங்கள், பாவங்கள்
இவற்றை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. சற்று நேரம் இந்த வருடம் முடிந்து இன்னொரு வருடம் பிறக்க 2025ஆம் ஆண்டு பிறக்க இன்னொரு 5 நிமிடங்கள் இருக்கின்றது. ஆகவே இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவருடைய அன்பை நினைத்தவர்களாக மீண்டும் உள்ளத்தாலே அமைதியிலே ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்வோம். சரியாக 12 மணிக்கு நாங்கள் உன்னதங்கள் இலக்கியத்தை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவருடைய அன்பை நாங்கள் சுவைத்துக் கொள்வோம். ஆகவே சற்று நேரம் அமைதியாக எங்களுடைய நன்றிகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து மன்றாடிக் கொள்வோம். எங்களுடைய குடும்பங்களை, எங்களுடைய பிள்ளைகளை, வெளிநாடுகளில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகளை ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைத்து கொள்வோம். கஷ்டப்படுகின்றவர்கள், துன்பப்படுகின்றவர்கள், பயணங்களிலே இருக்கின்றவர்கள், வெளிநாடுகளிலே பல கஷ்டங்கள் மத்தியிலே இருக்கின்றவர்கள், அவர்களுடைய பதிவிட அந்த உரிமை கிடைக்காதவர்கள், அவருடைய வாழ்க்கையிலே இந்த வருடம் அவர்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். அதைவிட எங்களுடைய பிள்ளைகள் கல்வியிலே இந்த வருடம் தங்களுடைய இந்த காலத்தை சரியாக பயன்படுத்த யோசிக்கின்றார்கள். ஆகவே இந்த வேளையிலே ஆண்டவருடைய அன்பை ஒவ்வொருவருக்கும் நாங்கள் மன்றாடிக் கொள்வோம். எனக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக அல்ல, எங்களுடைய தெரிந்தவர்கள், உறவுகள், உற்றார், இப்படி பலர் இருக்கின்றார்கள். நோயாளிகள் இருக்கின்றார்கள், துன்பங்களுக்குள்ளே, மாற்ற முடியாத வியாதிகளுக்குள்ளே இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து மன்றாடிக் கொள்வோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அன்னையூடாக இவர்கள் ஒவ்வொருவர் மேலும் நிறைவாக பொழியப்பட வேண்டும் என்று சொல்லி மன்றாடிக் கொள்வோம். அன்னை மரியாளுக்கு அவருடைய அன்பை, அவருடைய பிறந்த நிறைந்த ஆசீர்வாதத்தை குழந்தை இயேசுவோடாக நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அந்த குழந்தை இயேசுனுடைய பிறப்பை சீடர்களுக்கு அறிவித்த வானதூதர் எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியூட்டுகின்ற செய்தியை அவர் கொடுத்தார். அந்த செய்தியை அந்த தூதர்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய குடும்பங்களிலும் அந்த மகிழ்ச்சி நிறைந்த அந்த வார்த்தைகளை
எங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லுகின்றார்கள். மகிழ்ச்சியூட்டுகின்ற நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு என்ற மீட்பர் பெத்லகேமில் பிறந்திருக்கின்றார். அந்த பிறப்பினுடைய உன்னத மகிழ்ச்சி எங்களுடைய வாழ்க்கையில் அடைய இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நாங்களும் ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்த இந்த வேளையிலே உன்னதங்களிலே கீதத்திலே நாங்கள் இணைந்து பாடிக்கொள்வோம். மன்றாடுவோமாக. இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையால்
மனித குலத்துக்கு நிலையான மீட்பரின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகிய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ராயல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும் போது நாம் அவர்களுக்கு ஆசியளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் மோசையிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ராயல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ராயல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, வசனங்கள் 4 தொடக்கம் 7 முடிய. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்துக்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகளாம். பிள்ளைகளாகவும் உரிமைப்பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 16 தொடக்கம் 21 இறாக. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் ஜோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாக முன்பே வானதுதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு ஜேசு என்று பெயரிட்டார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆனால் இயேசுக்களே, பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிறந்திருக்கின்ற 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவருடைய ஆசீரும் அருளும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்களிலும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி
ஆண்டவருடைய பாதுகாப்பு உங்களை புடை சூழ்ந்து வர வேண்டும் என்று சொல்லி இந்த பலி வழியாகவும் மன்றாடிக் கொள்கின்றேன். பாந்தவர்களே, இன்றைய நாளிலே நாங்கள் அன்னை மரியாளை கடவுளுடைய தாய் என்று சொல்லி திருச்சபை இன்று எங்களுக்கு தருகின்றது. அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். அதேபோல் நாங்கள் புது வருடத்தை நினைவு கூறுகின்றோம், கொண்டாடுகின்றோம். 2024 ஆண்டுக்கு நாங்கள் விடை கொடுத்து 2025 ஆண்டுக்கு கால் வைக்கின்றோம். மகளே, இந்த உலகத்திலே அன்னை மரியாளை ஏன் திருச்சபையானது இன்று கடவுளுடைய தாய் என்பதை, அது ஒரு கோட்பாடு, அதை விசுவாச சத்தியத்தை எங்களுடைய வாழ்க்கையில் இன்று முதலாவது நாள் எங்களுக்கு தருகின்றது என்று சொல்லி நாங்கள் யோசித்து பார்த்தோமாக இருந்தால், அன்னை என்பவள் அன்பினுடைய வெளிப்பாடு, அன்பினுடைய அடையாளம், அன்பின் சிகரம், அன்பின் சின்னம் என்று சொல்லி பல விடயங்களை அன்னையை பற்றி சொல்வார்கள். ஆகவே சாதாரண இந்த உலகத்தில் வாழுகின்ற அன்னையர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பிள்ளைகள் என்று சொல்லி வருகின்ற போது அது எப்படிப்பட்ட பிள்ளையாக இருக்கலாம், அது நல்லவனாக இருந்தாலும் சரி, கூடாதவனாக இருந்தாலும் சரி, ஒருபோதும் இது என்னுடைய பிள்ளை இல்லை என்று சொல்லி ஒருபோதும் எந்த ஒரு தாயும் சொன்னதில்லை. ஆகவே இந்த சாதாரணமாக இந்த உலகத்திலே வாழுகின்ற அன்னை தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பிள்ளையை விட்டு கொடுக்க முடியாதவளாக இருந்தால், மனுக்குலத்தினுடைய தாயாக இருக்கின்றவள் எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டாள், அவள் வெறுக்க மாட்டாள் என்கின்ற உண்மை நிலை ஜேசு உணர்ந்தபடியினால் ஜேசு எங்களுக்கு இந்த தாயை, தன்னுடைய தாயை எங்களுக்கு தருகின்றார். ஆகவே தான் திருச்சபையும் இன்று இந்த வருடத்தினுடைய தொடக்கத்தினுடைய முதல் நாளிலே அன்னை மரியாளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகின்றது. ஏனென்று சொன்னால், அன்னை மரியாள் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆண்டு முழுவதும் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி, இந்த போருக்கு பிற்பாடு முகாம்களுக்குள்ளே மக்கள் இருந்தபோது நான் அங்கே சென்று இந்த குடும்பங்களை சந்திக்கின்ற சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அப்போது ஒரு தாய் அவருடைய அனுபவத்தை சொன்னார். அவருடைய அனுபவம் அவை சொல்லவில்லை, அவருக்கு பக்கத்திலே இருந்து ஒரு அம்மா சொன்னார். அதில் சொல்லுகின்ற போது அவர் சொன்னால், இந்த அம்மாவுக்கு 2 பிள்ளைகள், ஒருவனுக்கு 4 வயசு, ஒருவனுக்கு 2 வயசு. அப்போது ஒன்று பொம்பளை பிள்ளை, ஒன்று ஆம்பளை பிள்ளை, 2 பேரையும் கடலுக்குள்ளாலே சுமந்து கொண்டு வந்தார். அவருடைய கணவன் இறந்து விட்டார். ஆகவே இந்த பிள்ளைகளை சுமக்க வேண்டிய தேவை அவருக்கு இருந்தது. ஆகவே தோளிலே ஒரு பேக், அதை தூக்கி கொண்டு 2 பிள்ளைகளையும் தூக்கி கொண்டு 2 பக்கம் வைத்து கொண்டு வந்திருக்கின்றார். ஒரு இடத்துல அவர்கள் இந்த ஆற்றை, எங்களுடைய நந்திக்கடலை கடக்க வேண்டிய தேவை இருந்தது. ஆகவே இப்போது அந்த ஆற்றுக்குள்ளாலே நடந்து போக வேண்டிய தேவை, சிறுகடலுக்குள்ளாலே போக வேண்டிய தேவை. இப்படியாக வருகின்ற போது அந்த கடல் அதை மூடுகின்ற, அந்த ஒரு ஆளை மூடுகின்ற அளவிற்கு இடையிடையே பள்ளங்கள். ஆகவே இவர் தோளிலே தன்னுடைய பிள்ளையை தூக்கி கொண்டு, ஒரு பக்க தோளிலே ஒரு பிள்ளை, ஒரு பக்க தோளிலே மற்ற பிள்ளை தூக்கி கொண்டு அந்த கடலுக்குள்ளாலே நடந்து வருகின்றாள். ஒரு கட்டத்தில் அவளுக்கு எட்டாது தண்ணி அவள் கெட்டாது, நீச்சலும் தெரியாது. அவள் இப்போ 2 பிள்ளைகளை எப்படி கொண்டு போவது? அங்காலே ஒரு கொஞ்சம் தூரம் தான், அதுக்குள்ளே கொஞ்சம் ஆழமான தண்ணி, எப்படி போவது? அவை இந்த பக்கத்தில் இந்த சொன்னால், தன்னோடான் நடந்து வந்தால் எப்படி என்று சொன்னால், தண்ணிக்குள்ளே தாண்டுட்டா அம்மா, தண்ணிக்குள்ளே முழுவதுமாக தாண்டு மூச்சை பிடிச்சு கொண்டு 2 பிள்ளைகளையும் தோளில் தூக்கி வச்சால் அந்த தண்ணி மேல் எட்டும். அந்த பிள்ளைகளுக்கு மூடாது தண்ணி. அவை அந்நிலையிலே தான் அந்த கடலை கடந்து அந்த இதுக்குள்ளாலே நடந்து, தண்ணியின் ஆழத்துக்குள்ளே நடந்து அவள் அந்த பிள்ளைகளை தோளிலே சுமந்து கொண்டு இங்காலே வந்து சேர்ந்தார் என்று சொன்னார். சொல்லுமாந்தவர்களை தான் அன்னை என்பவள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏன் திருச்சபை என்று எங்களுக்கு அன்னை, அதாவது மரியாளை எங்களுக்கு தாயாக தருகின்றார் சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையிலே அன்னை எங்களை சுமந்து செல்வாள் என்கின்ற அந்த உன்னத நிலைக்குள்ளே உணர்ந்தபடியினால்தான் எங்களுக்கு அந்த அன்னையை தருகின்றார். ஆகவே இந்த அன்னை தான் இது கடவுளுடைய தாய். அவள் சாதாரணமான தாய் அல்ல, கடவுளுடைய தாய். எப்படி கடவுளுடைய தாய்? அங்கே அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த போது எலிசபெத் அம்மாள் அங்கே தன்னுடைய உள்ளத்திலே அவள் ஜோவானை தாங்கியிருந்தாள். அப்போது அங்கே பாடப்பட்ட பாடல் மிக அழகானது. என் ஆண்டவருடைய தாய்
என்னிடம் வர நான் வாய்ப்பை பெற்றது எப்படி? என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர வாய்ப்பை பெற்றது எப்படி? ஆகவே அன்னை மரியாளை அங்கே ஆரம்பத்திலே கடவுளுடைய தாய் என்கின்ற நிலையை அங்கே பாடல் ஊடாக எலிசபெத்தம்மாள் சொல்ல பாடிய பாடல் அது. ஜெருசலேமாந்தவர்களே, அதனால் தான் ஆண்டவர் ஜேசு சிலுவையடியிலே வைத்து இந்த உலகத்தில் எதை இவங்களுக்கு தரவில்லை, எந்த ஒரு பொருளையும் தரவில்லை, எந்த ஒரு பட்டங்களையும் தரவில்லை. ஆண்டவர் ஜேசு தந்த இந்த மனுக்குலத்துக்கு யாரை தருகின்றார்? இதோ என்னுடைய தாய் என்று சொல்லி இந்த மனுக்குலத்துக்கு தன்னுடைய தாயை அவர் தருகின்றார். ஏனென்று சொன்னால் அந்த தாய் தன்னை எவ்வாறு இந்த உலகத்திலே ஆண்டவரை கடவுளை நோக்கி வழிநடத்தினாலோ அதே போல தன்னுடைய மக்களை அந்த அன்னை வழிநடத்துவாள் என்கின்ற உயரிய அந்த நம்பிக்கையிலே, அந்த வாழ்வினுடைய யதார்த்தத்திலே ஆண்டவர் இயேசு அங்கே அன்னை மரியாளை எங்களுக்காக தந்தார். அதனால் தான் திருச்சபை இன்று புனிதர்களுக்கெல்லாம் உயர்ந்த புனிதையாக அவை வைத்து இந்த வருஷத்தினுடைய முதல் நாளிலே எங்களுக்கு அன்னையை தருகின்றது. சொல்வார்கள், இந்த திருச்சபையினுடைய வரலாற்றிலே பல சவால்களை திருச்சபை சந்தித்தது. பல பேதகங்கள், பல பொய்யான போதனைகள், பல பிரிந்து போகின்ற பல விடயங்கள் என்று சொல்லி பல இந்த உலகத்தில் நடந்தது. ஆனால் இவை அனைத்துக்குள்ளும் அங்கே யாரிடம் அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள், இந்த திருச்சபையை யாரிடம் ஒப்பு கொடுத்து மன்றாடினார்கள் என்று சொன்னால் அன்னை மரியாளிடம் முதலாக அன்னை மரியாளிடம் ஒப்படைத்து மன்றாடினார்கள். அதனால்தான் அந்த அன்னை மரியாள் ஆண்டவருக்கு உகந்தவளாகவும் அந்த அன்னை மரியாள் இப்போதும் தன்னுடைய காட்சிகளிலே ஒவ்வொருவரையும் சந்திக்கின்ற அன்னையாகவும் இந்த உலகத்தில் இருக்கின்றாள். ஆகவே அன்னையினுடைய இந்த முதல் நாள் அன்னை எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றார் என்று சொன்னால், நாங்கள் இந்த உலகத்தில் அன்னையை நோக்கி அன்னை காட்டிய வழியிலே நடந்து இந்த உலகத்தில் நடைபோடுகின்ற போது எங்களுடைய காலம் அது சரியானதாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே அதை நாங்கள் இழந்து விடுகின்றோம். கடவுளுடைய அன்பை, கடவுளுடைய ஆசிரை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்க வேண்டிய விடயங்களை நாங்கள் இழந்து விடுகின்றோம். இரண்டாவது அன்பார்ந்தவர்களே, இந்த காலத்துக்கும் வாழ்வுக்கும் இடையிலே நெருங்கிய உறவு இருக்கிறது. நான் இந்த வருடத்துடைய முதல் நாளிலே உங்களுக்கு ஒரு செய்தியாக தருகின்றேன். காலத்துக்கும் வாழ்வுக்கும் முக்கியமான இடம் இருக்கின்றது, நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. நாங்கள் காலத்தை சரிவர பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் வாழ்க்கையிலே நாங்கள் தோற்று விடுவோம். நாங்கள் இந்த வாழ்வை யோசித்து கொண்டே இருப்போமாக இருந்தால் காலத்தை நாங்கள் கைவிடுவோம். மாறாக காலத்தை சரியாக கணக்கிட்டு காலத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்துகின்ற போது எங்களுடைய வாழ்வு அது மகிழ்ச்சியானதாக இருக்கின்றது. அதனால் ஒரு எழுத்தாளர் மிக அழகாக சொல்லுவார், ஒரு வருட காலத்திலே செய்ய வேண்டிய வேலையை ஒருவன் ஒரு மாதத்திலும் செய்ய முடியும். ஒரு மாதத்திலே செய்ய வேண்டிய ஒரு மாத காலத்துக்குள்ளே செய்ய வேண்டிய வேலையை ஒரு வருடத்திலும் ஒருவன் அதை இழுத்து கொண்டு போய் செய்ய முடியும். ஆகவே காலம் எங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது. ஆகவே இந்த காலத்திற்குள்ளே நாங்கள் எல்லாருக்குமே இந்த காலம் கொடுக்கப்படுகின்றது. காலம் எல்லாருக்குமே சமமாக கொடுக்கப்படுகின்றது. இந்த சந்திரன் சூரியனை சுற்றி வருகின்ற இந்த ஒரு வருட காலம் இன்று மீண்டும் இந்த சந்திரன் சூரியனை சுற்ற ஆரம்பிக்கின்றது. அது அந்த காலத்துக்குள்ளே நடந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த காலத்துக்குள்ளே நாங்கள் இந்த காலத்தை தகுதியான விதத்திலே பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இந்த அடுத்த வருடம் சில வேளைகளிலே பயனற்றதாக அல்லது நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்கள் அது கைகூடாத விடயமாக மாறும். இந்த காலத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்த இந்த புது வருடத்தும் எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இந்த புது வருடத்திலே நாங்கள் புதிய சிந்தனையோடு, புதிய ஆற்றலோடு, புதிய உணர்வுகளோடு, புதிய எண்ணங்களோடு இவற்றோடு நாங்கள் பயணிக்க வேண்டும். இவை அங்கே பயணிக்கின்ற போது தேவையானது எது என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் 2 விடயங்கள் தேவை என்று சொல்கிறார்கள். ஒன்று ஆண்டவருடைய அருள், இரண்டாவது அன்னை மரியாள் வாழ்ந்தது போல அனைத்தையும் உள்ளத்தில் இருத்தி நாங்கள் கடவுளுடைய பார்வையிலே வைத்து சிந்தித்து வழி நடப்பது. அது 2மே இருக்கின்ற போது நாங்கள் இந்த காலத்தை வெல்ல முடியும் என்று சொல்வார்கள். நாங்கள் சில வேளைகளிலே எங்களுடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய அருளை நாங்கள் மறந்து போகின்றோம். என்னால் எல்லாம் முடியும், 7 மணி நான் செய்வேன், இப்படியாக எல்லாரும் மாதவர்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எனக்கு இருக்கின்ற பலத்தோடு கடவுளுடைய அருளையும் இணைக்க வேண்டும். எனக்கு இருக்கிற பலத்தோடு கடவுளுடைய அருளையும் இணைத்து நான் பயணிக்கின்ற போது கடவுளுடைய வல்லமை என்னுடைய இயலாமையிலே அது வழிநடத்தும். நாங்கள் என்னுடைய வல்லமையை மட்டும் நம்பி இந்த உலகத்தில் பயணிப்போமாக இருந்தால் நாங்கள் எனக்கு சவால் என்று வருகின்ற போது அங்கே தோற்று விழுந்து போய் கிடக்கின்ற மனிதனாக மாறிவிடுவேன்.
ஆகவே காலத்தை சரியான விதத்தில் பயன்படுத்த, வாழ்வை மகிழ்ச்சியோடு கொண்டு செல்ல, நான் எனக்கு இருக்கின்ற பலங்கள், எனக்கு இருக்கிற பலவீனங்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்த வேண்டும். ஆனால் கடவுளுடைய அருளோடு அவற்றை நான் கொண்டு செல்ல வேண்டும். ஆகவே கடவுளுடைய அருளுக்கு நான் இடம் கொடுப்பேனாக இருந்தால் இந்த புதிய வருடத்துடைய காலத்தை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டு செல்வோம். வாழ்வு நல்லபடியாக இருக்கும். இரண்டாவது, அங்கே அனைத்தையும் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து அங்கே வாழ்வது. இன்று நாங்கள் இந்த உலகத்தில் எதை நாங்கள் விடுகின்றோம் என்று சொன்னால், நாங்கள் எடுத்த உடனே எல்லாம் செய்யணும் என்று யோசிப்போம், எடுத்த உடனே இதை முடிக்கணும் என்று யோசிப்போம், எடுத்த உடனே இவை எனக்கு கிடைக்க வேண்டும் என்று யோசிப்போம். அப்படியல்ல, இது எனக்கு தகுதியானதா, எனக்கு அது ஏற்புடையதா, அது சரியாக இருக்குமா, கடவுள் பார்வையிலே அது ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று சொல்லி சிந்தித்து அன்னை மரியாள் அதைத்தான் செய்தாள். இயேசுவுக்கு நடந்த அனைத்து விதமான நிகழ்வுகளிலும் அவள் அனைத்தையும் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து அது கடவுளுக்கு அது உகந்தது என்று சொல்லி கண்டுகொண்டால், அப்போதுதான் அவள் அங்கே இயேசுவினுடைய பாதையிலே பக்கபலமாக இருந்து பலமாக இருந்து அவருக்கு வழிகாட்டினாள். ரிஜஸ்வன்பாந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் உள்ளத்தில் இருத்தி சிந்திப்பதில்லை. நாங்கள் எனக்கு ஒரு நடக்கின்றது என்று சொன்னால் நாங்கள் என்ன நினைக்கின்றோம்? உடனடியாக அது ஏதோ தீங்கு நினைக்கணும் அல்ல, ஏதோ ஒரு பாடத்தை கடவுள் எனக்கு சொல்லித் தருகிறார், இந்த நாட்களிலே இந்த காலத்தில் எனக்கு ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறார் என்று சொல்லி உள்ளத்தில் இருத்தி நான் கடவுளோடு அதை சிந்திக்கின்ற போது கடவுள் என்னை கற்றுத்தருவார். இதை எப்படி நீ கொண்டு செல்லலாம், எப்படி இதை நான் அதை நீ வழிநடத்தி காண்பிக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுத்தருவார். மாதிரி உள்ளத்திலே பேச வேண்டும், உள்ளத்திலே நான் எடுத்து சிந்திக்க வேண்டும். ஒரு பிரச்சனை வருகின்றது என்று சொன்னால் நான் உள்ளத்திலே சிந்திக்காமல் போய் என்னுடைய அயலவர்களோடும் என்னுடைய உறவுகளோடும் பக்கத்திலே இருக்கின்றவர்களோடும் எல்லாருடைய பிரச்சனைப்பட்டேனாக இருந்தால் அது என்னுடைய வாழ்க்கையிலே வன்முறையாக மாறி நான் இந்த உலகத்திலே பகைவர்களை தேடிக்கொள்ள முடியுமே தவிர என்னுடைய வாழ்க்கையில் நான் நல்ல உறவுகளை எல்லாமே இழக்கின்ற மனிதனாக மாறிவிடுவேன். மாறாக அது ஒரு சின்ன பிரச்சனை நடக்கின்ற போது உள்ளத்தில் இருத்தி நான் அதை சிந்தித்து அது நன்மை தீமை எல்லாவற்றையும் யோசித்து நான் அதற்குரிய நேரம் கொடுத்து வாழ கற்றுக்கொள்ளுகின்ற போது அங்கே கடவுள் என்னோடு பேசுவார். ரஜிசுலமாந்தவர்களே, இந்த புதிய வருடத்திலே இந்த 2 சிந்தனைகளையும் எடுத்துக்கொள்வோம். நாங்கள் காலத்தை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்வோம். அப்போதுதான் அந்த வாழ்வு என்பது அது சுவையானதாக இருக்கும். நாங்கள் வாழ்வை வாழ வேண்டும் என்று காலத்தை கைவிடுவோமாக இருந்தால் சில வேளைகளிலே நாங்கள் காலம் எங்களுக்கு ஒரு இடத்துல நிற்கின்ற போது நாங்கள் கவலைப்படுகின்ற மனிதர்களாக மாறிவிடுவோம். ஆகவே இவை அனைத்துக்கும் எங்களுடைய வாழ்வு, எங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், சொல்கள், செயல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய அன்புக்குள்ளே ஒப்புக் கொடுப்போம். அன்னை மரியாளிடம் ஒப்புக் கொடுப்போம். எங்களுடைய வாழ்வு அவர்களாலே வழிநடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆமென். எழுந்து நின்று நம்பிக்கையின் அறிக்கையை பாடுவோம். நிறைவுடன்
பிறந்திருக்கின்ற இந்த புதிய வருடத்தினுடைய வாழ்வின் தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே எடுத்து சொல்லி மன்றாடிக் கொள்வோம். ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. இனி ஆசி வழங்கும் வள்ளலே, அருட்தயவால் மொட்டவிழ்ந்து இதழ் விரித்திருக்கும் புதிய ஆண்டிற்காக நெஞ்சார நன்றி சொல்கின்றோம். இவ்வாரம் முழுமையும் இவ்வருடம் முழுமையும் உமது திட்டமும் சித்தமும் நிறைவேற இருக்கின்ற பொழுதிலும் உமது பிரசன்னம் எம் கூடவே இருந்து நாம் முன்னெடுக்கின்ற நல்லெண்ண செயற்பாடுகளை நல்ல முறையில் செயற்படுத்திட அருள் புரிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் அருட்சுணியே இறைவா, திருப்புகழ் பாடி திருத்தொண்டாற்றும் இறை பணியாளர்கள் அனைவருக்காகவும் வேண்டுகின்றோம். சிறப்பாக எம்மை அருள் வாழ்வில் வழிப்படுத்தும் எம் பங்கு தந்தைக்காகவும் திருப்பலி நிறைவேற்றும் அருட்தந்தைக்காகவும் வேண்டுகின்றோம். இவர்கள் தம் பணியை உண்மைக்கும் நீதிக்கும் ஏற்ப பணி புரிந்திடவும் இவர்களது பணிவாழ்வு பாரினில் சிறந்து அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரொளியாக வந்த இறைவா, உடல் உள நோய்களினால் துன்பப்படும் உறவுகளுக்கு வல்லமை மிக்க தொடுகையினால் ஆரோக்கியமான வாழ்வுக்கு அழைத்து செல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியை அருளும் இறைவா, எமது நாட்டு தலைவர்கள் தம் பொறுப்புகளை நீதியுடன் நிறைவேற்றிடவும் உண்மையான அமைதியான மகிழ்வு நிலை பெறவும் அருள் புரிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடிக் கொள்வோம். பலமை நூற்ற இறைவா, உம்முடைய பலமை மிக்க அன்புக்குள்ளே நாங்கள் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்துள்ள எங்களுடைய வாழ்வின் தேவைகள் உமக்கு சித்தமாக இருந்தால் அவற்றை எங்களுடைய வாழ்க்கையில் நீரை தந்தரலும். இந்த பிறந்திருக்கின்ற புதிய வருடத்திலே அன்னையனுடைய பருந்து பேசலால் உமது அருளை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ளவும், அதனூடாக உம்முடைய வழிநடத்தலை உம்முடைய பாதுகாப்பையும் உம்முடைய வல்லமை நிறைந்த அன்பையும் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருடம் முழுவதும் கண்டுகளிக்க நீரே அருள் புரிவீராக. இவற்றெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலை எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றேன். புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல் அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவியை நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமகோழியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு ஆண்டவருடைய அன்பை எங்களுடைய வாழ்க்கையை உணர்ந்து கொள்ள, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய அன்பை நாங்கள் கேட்டு புதிய வருடத்திலே அவருடைய அருளை கேட்டு பாடிக்கொள்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்துலவிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும்
காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. பிறந்திருக்கின்ற இந்த புதிய வருடத்திலே ஆண்டவர் இயேசுவினுடைய அமைதி அருளும் உங்களுடைய வாழ்வோடு என்றும் இருக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடிக் கொள்கின்றேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதி உரித்தாக. போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உலக முடியும் வரை உங்களோடு என்றும் இருப்பேன் என்று வாக்கு தருகின்ற ஆண்டவர், இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் உம்மை காத்துமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக.
பிறந்தது புது வாழ்வு மலர்ந்தது மகிழ்வோம் இணைவோம் இந்நாளிலே. இவ்வாண்டிலே இறைவன் அருளை பெற்றிடுவோம். உள்ளங்கள் ஒன்றாகும் நேரம் இது, இதயங்கள் இணைகின்ற காலம் இது. ஹாப்பி 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 நியூ இயர், ஹாப்பி 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 நியூ இயர், ஹாப்பி 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 நியூ இயர், ஹாப்பி 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 நியூ இயர். புத்தாண்டு பிறந்தது புது வாழ்வு மலர்ந்தது மகிழ்வோம் இணைவோம் இந்நாளிலே. புத்தாண்டு பிறந்தது புது வாழ்வு மலர்ந்தது மகிழ்வோம் இணைவோம் இந்நாளிலே. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணக அருளடையாளங்களை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்ச்சியுறும் நாங்கள் நிலைவாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவ்வருளடையாளங்கள் இவ்வருடம் முழுவதும் உம்மை வழிநடத்துவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய ஆசீர்வாத தலைவணங்கி ஆமென் என்று சொல்வோம். ஆசி அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமுமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அளித்து தமது அளவில்லா ஆசியை உங்கள் மீது பொழிந்து இவ் ஆண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கின்றி காப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடித்திருக்க செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக. அவர் உங்கள் நாள்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுறச் செய்து இங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்து உங்களை நிலை வாழ்வுக்கு மகிழ்ச்சியுடன் அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் வாழ சென்று வாருங்கள். மத சோதனைகளை மீண்டும் ஒரு முறை உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய இங்கே இருக்கின்ற அருட் சகோதரி சார்பாகவும் உங்களுடைய பங்கு தந்தை அருட் தந்தை பிராயன் சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய புதிய வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். ஆண்டவருடைய ஆசீரும் அவருடைய அருளும் பாதுகாப்பும் உங்கள் ஒவ்வொருவர் மேலும், உங்களுடைய குடும்பங்கள் மேலும், உங்களுடைய உறவுகள் மேலும், வெளிநாடுகளை வாழுகின்ற உங்களுடைய பிள்ளைகள் உறவுகள் மேலும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடி கொள்ளுகின்றோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் புது வருட வாழ்த்துக்கள். இவ்வேளையில் நாங்கள் எங்களுடைய பாதுகாவலராக இருக்கின்ற ஜாகப்பருடைய திருச்சுருப ஆசீர்வாதத்தை பெற இருக்கின்றோம். ஆகவே இந்த வேளையிலே எங்களை தயார் செய்து கொள்வோம்.
எங்களுடைய பாதுகாவலர் புனித ஜாகப்பர் கடந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்காக பரிந்து பேசியிருக்கின்றார். நிறைவான பரிந்து பேசுதலால் ஆசீர்வாதங்களை, கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்று தந்திருக்கின்றார். எங்களுக்கு எப்போதுமே பாதுகாவலராக இருக்கின்ற அவரிடம் இந்த புதிய வருடத்தையும், பிறந்திருக்கின்ற புதிய வருடத்தையும் ஒப்புக் கொடுப்போம். எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய பிள்ளைகள், வெளிநாடுகளில் வாழுகின்ற குடும்பங்கள், உறவுகள், எங்களுடைய கிராமம், இந்த இடங்கள், இன்னும் எங்களுடைய மக்கள், எங்களுடைய இலங்கை நாடு முழுவதையும் அவரிடம் ஒப்புக் கொடுப்போம். எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், இந்த மக்கள் படுகின்ற இன்னல்கள் எல்லாமே நீங்கி எங்களுக்காக அவர் பரிந்து பேச வேண்டும் என்று சொல்லி ஒரு கணம் மௌனமாக எங்களை ஒப்புக் கொடுத்து கொண்டாடி கொள்வோம். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். கன்னிமரியாயே இறைவனின் தாயாரே எங்களுக்காக இயேசுவிடம் மன்றாடும். புனித யாகப்பரே எம் பங்கின் பாதுகாவலரே எங்கள் குடும்பங்களுக்காக இயேசுவிடம் மன்றாடும். புனித யாகப்பரே எம் பங்கின் பாதுகாவலரே எங்கள் பிள்ளைகளுக்காக இயேசுவிடம் மன்றாடும். புனித யாகப்பரே எம் பங்கின் பாதுகாவலரே எங்கள் தொழில்துறைகளுக்காக இயேசுவிடம் மன்றாடும். புனித யாகப்பரே எங்கள் பாதுகாவலரே எங்கள் உறவுகளுக்காக இயேசுவிடம் மன்றாடும். எம் பங்கின் பாதுகாவலரே எங்கள் உறவுகளுக்காக இயேசுவிடம் மன்றாடும். எங்களையும் எங்களுடைய பங்கையும் எங்களுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் வெளிநாடுகளில் வாழுகின்ற எங்கள் உறவுகளையும் இந்த இடங்களிலே வாழுகின்ற வெளியிடங்களிலே வாழுகின்ற எங்களுடைய உறவுகளையும் திருச்சபையையும்
எங்களுடைய நாட்டையும் அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து சற்று நேரம் கொண்டாடி கொள்வோம். வல்லமைமிக்க புனிதரே, எங்கள் பாதுகாவலரே, உம்முடைய வல்லமை மிகுந்த அன்புக்குள்ளே இந்த புதிய வருடத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். கடந்த வருடம் முழுவதும் நீர் எங்களுக்காக பருந்து பேசி இருக்கின்றீர். உம்முடைய வல்லமை நிறைந்த பருந்து பேசுதலால் கடவுளுடைய அருளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். உம்மூடாக நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இவை அனைத்துக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். தகப்பனே, எங்களுடைய பாதுகாவலரே, புனித ஜாகப்பரே, எங்களுடைய பிறந்திருக்கின்ற இந்த புதிய வருடத்தை நாங்கள் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய பாதுகாப்பிலே வாழுகின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும், உம்மை பாதுகாப்பிலே கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொருடைய குடும்பங்களையும், இங்கே இந்த இடத்திலே வாழுகின்றவர்கள், வெளியிடங்களிலே வாழுகின்றவர்கள், வெளிநாடுகளிலே வாழுகின்றவர்கள், ஒவ்வொருவருடைய தேவைகளிலும் நீரே உடனிருந்து அவர்களுடைய வாழ்க்கையிலே நீரே உம்முடைய பரிந்துரை நிறைந்த சுபத்தினால் அவர்களுடைய வேண்டுதல்கள், அவர்களுடைய விண்ணப்பங்கள் அனைத்தையும் நீரே ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்படைத்து அருள் பெற்று தாரும் ஐயா. துன்பங்கள், நோய்கள், வருத்தங்கள், ஆபத்துக்கள், இடர்கள், இக்கட்டுக்கள், கஷ்டங்கள், பல்வேறு விதமான ஆபத்துக்கள் நெருங்குகின்ற போது நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும். இனமாக எங்களுடைய நாட்டிலே ஏற்படுகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், வறுமைகள், மீள முடியாத துயர்கள் அனைத்திலிருந்தும் நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்புக்குள்ளே பறந்து பேசலால் வைத்து எங்களுடைய நாட்டையும், எங்களுடைய நாட்டு மக்களையும், எங்கள் ஒவ்வொருவரையும், வறுமையிலே வாழுகின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் நீரே உம்முடைய வல்லமையை கொடுத்து இறை ஆசீர்வாதத்தோடு அவர்கள் வளமாக வாழ அருள் கூறும் பார். அன்பான தகப்பனே, எங்கள் பாதுகாவலரே, வருத்தங்கள், நோய்கள், மாற்ற முடியாத வியாதிகள் இவற்றுக்குள்ளே இருக்கின்றவர்கள், இன்னும் பல்வேறு தேவைகளுக்குள்ளே இருந்து வாடுகின்றவர்கள், சிறைச்சாலைகளில் வாழுகின்றவர்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீரை அடைக்கலமாக இருந்தருளும். திருச்சபையிலே பணியாற்றுகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், கன்னியர்கள், பொதுநிலையினர் ஒவ்வொருடைய வாழ்க்கையோடும் நீரே உம்முடைய பறந்து பேசலால் இறையருளை பெற்றுக் கொடுத்தருளும். சவால்கள் நிறைந்த இந்த உலகத்திலே பயணிக்க தேவையான உம்முடைய அருளையும் ஆசிரையும், கடவுளுடைய அருளையும் ஆசிரையும் உம்முடைய பறந்து பேசலால் பெற்றுத்தாரும். கடைசியாக எங்கள் பாதுகாவலரே, எங்கள் அன்பான தகப்பனே, உம்முடைய பாதத்திலே எங்களையும் எங்களுடைய விண்ணப்பங்களையும் எமக்குள்ள யாவற்றையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய பரந்துரையால் அனைத்தையும் பாதுகாத்து இந்த வருடம் முழுவதும் உம் கரத்துக்குள்ளே நாங்கள் வாழ நீரே கடவுளுடைய அருளை பெற்று உம் கரத்துக்குள்ளே எங்களை வைத்து வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
மரியாவே அன்பான தாய் மரியே அடியோர் எம்மை காப்பாயே ஆண்டவரில் சேர்ப்பாயே அன்பை நிறைந்த மரியே வாழ்க ஆகாயத்தின் நிலவே வாழ்க கருணை நிறைந்த மரியே வாழ்க ஆகாயத்தின் நிலவே வாழ்க உள்ளங்கவர்ந்த உத்தமியே உன்னதத்தின் பாத்திரமே அழகியே அன்னை மரியாவே அன்பான தாய் மரியே அடியோர் எம்மை காப்பாயே ஆண்டவரில் சேர்ப்பாயே ஆம் என்றவர் சொல்லால் ஆண்டவரின் தாயானாய் அன்பு என்னும் தேனமுதாய் அகிலத்தில் வலம் வந்தாய் இவந்தோ நலம் பெறுவார் நானிலமும் போற்றிடுவார் ஏழை எம்மை காப்பாயே இயேசு பாடும் தேவாயே மரியே வாழ்க ஆகாயத்தின் நிலவே வாழ்க அன்பே நிறைந்த மரியே வாழ்க ஆகாயத்தின் நிலவே வாழ்க உன்னதத்தின் பாத்திரமே அழகியே அன்னை மரியாவே அன்பான தாய் மரியே அடியோர் எம்மை காப்பாயே ஆண்டவரில்